அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உழவு குறள் எண் 140. இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நகும். என்னிடம் எதுவுமே இல்லை என்று சோம்பேறித்தனமாக அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயியை பார்த்து நிலம் என்னும் நல்ல பெண்மணி கேலியாக சிரிப்பாள். When the farmer sits idle without doing anything for the agricultural land which he possesses, the lady land, the good lady land will laugh at him. இதற்கு என்னுடைய துடிப்பா, சோம்பேறி விவசாயியை கண்டு நிலமென்னும் நற்பெண்மணி கேலியாக சிரிப்பாள். சோம்பேறி விவசாயியை கண்டு நிலமென்னும் நற்பெண்மணி கேலியாக சிரிப்பாள். எதுக்காக கேலியாக சிரிக்கணுங்க? ஏன்னா சில நேரங்களில் இந்த விவசாயிகள் அவங்களுக்குன்னு இருக்கிற பிரச்சனைகள் பிறரால் ஏற்படுகிறது. பல வேளைகளில் சில வேளைகளில் அது அவர்களாலேயே ஏற்படுகிறது. ஏன்னா விவசாயம் என்று வந்துவிட்டால் அது உடல் உழைப்பு மிக மிக முக்கியம். அவரும் உழைக்கணும், குடும்பமும் உழைக்கணும், அவர் கீழே பணியாற்றவங்களும் உழைக்கணும். இவங்க எல்லாம் சேர்ந்து உழைச்சா தான் அந்த நிலம் பொன் விளைகிற பூமியாக மாறும். மாறாக சோம்பேறித்தனமாக இன்னைக்கு எனக்கு ரொம்ப சோம்பல்தனமா இருக்குது, அல்லது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் என்னத்து போய் விவசாயம் பண்ண முடியும், எனக்கு அந்த வசதி இல்லை இந்த வசதி இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து அந்த நிலம் என்னும் நல்ல பெண்மணி சிரிப்பாராம். ஏண்டா பைத்தியக்காரா, உனக்கு தான் நிலம் இருக்குது, உன் கையில மாடு இருக்குது, உன் கையில ஏர் இருக்குது இல்லையா, நீ காசு கொடுத்து டிராக்டர் வாங்கி கூட ஓட்டலாம். இத பண்ணி விவசாயம் பண்ணி விளைச்சலை விட்டேன்னா நீ பண்ற உழைப்பை கண்டு அந்த மேகமே மனமிறங்கி கொஞ்சம் மழை தரும். அதை வச்சு நீ கொஞ்சம் பயிர் விளைவிக்கலாம். உன் குடும்பத்துல பசி பட்டினி இல்லாம நீ சாப்பிடலாம். அதை வித்து நீ கொஞ்சம் பொருளீட்டி உன் குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம். உன் புள்ள குட்டி நல்லா படிக்க வைக்கலாம். உனக்கு கொஞ்சம் உன் மனைவி கொஞ்சம் நகை நட்டு வாங்கி போடலாம். நீ ஒரு வண்டி வாங்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கேப்பா. இதை விட்டுட்டு நிலமும் ஒன்று அற்புதமான ஒன்று இருக்குது. இதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் சோம்பி எங்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு இல்லாத பத்தியே நீ பேசிட்டு இருக்கிறியே அப்படிங்கிற எதிர்மறை சிந்தனை கொண்ட விவசாயிகளையும் இந்த குறள் தாக்குது. நீ நேர்மறை கொண்ட சிந்தனை கொண்ட விவசாயியா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அரசாங்கத்தின் மேல் நாம் பெரும்பாலும் அரசாங்கம் பண்றது தவறு என்று நாம் போராடுறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் பழி போடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. தன் கையே தனக்கு உதவி, தன் முயற்சியே தனக்கு வெற்றின்னு சொல்லி விவசாயிகள் பாடுபடும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடையவில்லை என்றாலும் ஓரளவுக்கு வெற்றி காண முடியும். மாறாக எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்கிட்ட வசதி இல்லை, அரசாங்கம் எனக்கு துணை புரியல, எங்கிட்ட பயிர்கள்லாம் வாங்குறவங்கலாம் யாரும் நல்ல விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பூச்சி அரிக்குது, பூச்சி வருது, விஷப்பூச்சி வருது, மயில் சாப்பிட்டு போகுது இப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம விவசாயத்தை சரியா பண்ணாம சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த நிலமாகிய நல்ல பெண்மணி நம்மை பார்த்து கேலியாக சிரிப்பாள் அப்படிங்கறதா அற்புதமான பொருளாக சொல்லியிருக்கார். என்ன குறளுங்க! இந்த உழைத்து சம்பாதிக்க வேண்டும், உழைத்து செயல்பட வேண்டும் என்பது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் சொல்லி இருக்கிறார் ஐயன். இங்க இளம் என்று இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகுங்கிற மாதிரி இந்த நிலம்ங்கிறத நம்ம விவசாய நிலம்னு எடுத்துக்கலாம், அந்த பூமி நிலம்னு எடுத்துக்கலாம். விவசாய நிலம் இல்லாதவங்க கூட இந்த பூமி நிலம், பூமி தாய் நம்மளை பார்த்து சிரிப்பாள். ஏண்டா அவங்ககிட்ட இருக்கிற கண்கள் இருக்கு, மூளை இருக்கு, 10 விரல்கள் இருக்கு, 2 கைகள் இருக்கு, 2 கால்கள் இருக்கு, நல்ல இதயம் இருக்கு, ஊக்கம் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு நீ நல்லபடியா வாழ வேண்டியதாண்டா, ஏன்டா ஒண்ணுமே இல்லைன்னு மூளையில போய் உட்கார்ந்து கிடக்கிற அப்படின்னு இந்த பூமி தாயும் நம்மை நோக்கி சிரிப்பால் என்று விவசாயி அல்லாத மற்றவர்களுக்கும் சேர்த்து இந்த குறளை ஐயன் சொல்லியிருக்கிறதாக நான் கருதுகிறேன். அற்புதமான குறள். இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நகும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திராளி சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வாக்குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.